ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்வதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது மீன ராசியில 3 கிரகங்கள் ஒன்றா சேர்வதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரிகிரகி ராஜயோகம் உருவாகிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதாவது திரிகிரகினா 3 கிரகங்கள் ஒரே இடத்தில் ஒரு ராசியில் அமர்ந்து மற்ற அனைத்து ராசிகளுக்கும் என்ன பலன்களை தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் 3 கிரகங்களும் ஒன்றா சேருதுங்க. அது என்ன கிரகங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியன், சனி, சுக்கிரன், இது 3ம் சேர்ந்து திரிகிரகி யோகம் ராஜயோகத்தை நமக்கு அள்ளி வழங்க போகுதுங்க. அந்த மாதிரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். இது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்றது 30 ஆண்டுகள் கழித்து, இதோடு 30 ஆண்டுகள் கழித்து தான் மீனத்தில் மறுபடியும் வரும். இப்போ வந்திருக்கு, இந்த ஆண்டு இது வந்திருக்கு. அதாவது மீன ராசியில் பிப்ரவரி 15ஆம் தேதி சூரியன் மீன ராசியில் அமர்றார். அதுக்கு அடுத்த மறுநாளே பிப்ரவரி 16ஆம் தேதியே சுக்கிரனும் அதில் மீன ராசியில் தாங்க அமர்றாரு. இப்போ 2 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் 29 சனி பகவான் மீன ராசியில் ஒன்றா அமரும் பொழுது 3 கிரக சேர்க்கை நடைபெறும். இது தாங்க வலு. இந்த மாதிரி இப்போ 3 கிரகங்களும் எப்போ சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் கடைசியில் சேருது. மார்ச் கடைசியில் இந்த 3 கிரகங்களும் ஒன்றாய் சேர்ந்து மீன ராசியில் அமர்றாங்க. இதனால் மற்ற ராசிகளுக்கு எப்படியெல்லாம் நற்பலன் கிடைக்கும், எதை மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா, ரொம்ப சிறப்பான பலன் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. இருந்தாலும் அதில் 3 ராசிக்காரர்கள் ரொம்ப 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 ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசியினராக இருக்காங்க. இதை மாதிரி சேரும் பொழுது அவங்க இல்லாத ஒரு மாற்றத்தை, பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், இவை அனைத்துமே அந்த மீன ராசியில் 3 கிரகங்கள் சேரும் பொழுது நற்பலனை அருளிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப விசேஷ பலன் தான் சொல்லுவாங்க. இது கிடைக்கிறது பெரும்பாலும் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இது கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் இது கிடைக்காதுங்க. அதாவது ஒரு சிலவங்களுக்கு அதனால் வேறு வேறு பலன் கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். இந்த கிரகப்பெயர்ச்சி மீனராசியில் வரும்பொழுது 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அவங்கள் வாழ்வில் இந்த இடத்தில் இந்த நிலையில் இருந்தாலுமே இனி அந்த டைம் வரும்பொழுது அந்த மார்ச் இறுதியில் அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது தொட்டாலுமே எல்லாமே சுப காரியங்களாக இருக்குங்க. அவங்கள மாதிரி அந்த 3 ராசியுமே தனியாக தெரிவாங்க. மற்றவங்க முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சியை அவங்க இருப்பாங்க. இப்பொழுது அந்த 3 ராசிகளின் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதாக கடகம். கடக ராசி இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அஷ்டமத்து சனியை உங்களை போட்டு பாடாப்படுத்துச்சு இல்லைங்களா? உங்களுக்கு எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னே தெரியாது. இன்றைக்கி நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரிலாம் யார் எடுத்துகிட்டு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி. இப்போ உங்களுக்கு மார்ச் கடைசியில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மார்ச் கடைசியில் அந்த 3 கிரகங்கள் ஒன்றாய் அமர்ந்து மீனராசியில் அமரும் பொழுது உங்களுக்கு அமோக நல்பலனை தராருங்க. இப்போ அள்ளி தரக்கூடிய பலனை நீங்கள் அள்ளி வாங்கிக்கணும். அது எப்படி வாங்கிக்கிங்களோ தெரியாது. பையில் வாங்குவீங்களோ, சாக்கு பையில் வாங்குவீங்களோ, அதெல்லாம் தெரியாது. ஆனால் வாங்கிக்கணும். அவ்வளோ தூரம் வரப்போகுது. சந்தோஷமாக இருங்க. பெருமளவு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு இன்னைய வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே இப்போ யோக பலன் அவ்வளோ அள்ளி தருதுங்க. இந்த 3 கிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அனைத்துமே சாதகமாக அமையுங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டாலே போதும், உங்களால் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த நிலை உங்களுக்கு இல்லாதனால தான் இவ்வளவு நாள் அதுக்குள்ளேயே ஓண்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா போதும், எந்த செயலாக இருந்தாலுமே வெற்றி தாங்க. மார்ச் இறுதிக்கு அப்புறமே உங்களுக்கு ஏப்ரல் மாதம்லாம் அமோகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கே அதுக்கான நீங்கள் என்னென்னலாம் செய்யலான்ட்டு யோசித்து வச்சுக்கோங்க.
எல்லாமே உங்களுக்கு நற்பலனாக இருக்கிறதுனால அதில் இருந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி எப்படியெல்லாம் வெற்றி அடையலாம், நம்மளோட அறிவை எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படி அந்த சூழ்நிலையை நமக்குள்ள வசம் பண்ணிக்கலாம், பணத்தை எப்படி வசியம் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ யோசிச்சுக்கோங்க. யோசித்து வச்சுட்டு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். எது பண்ணாலும் வெற்றி தாங்க. அதே போல் வேலையில் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரியாக போயிடும். மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும். திருமணம் பெண் வரன் தேடிட்டு இருக்கவங்க இல்லை ஆண் வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இப்போ திருமணம் யோகம் நடைபெறுங்க. அது சிறப்பாக நடைபெறும். சாதாரணமாலாம் கிடையாது, நல்லாவே இருக்குதுங்க உங்களுக்கு. அதே போல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ ஒரு சாதாரண நிலையில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம் இப்போ. அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சம்பளம் அதிகமானாலே வாழ்க்கையில் சந்தோஷம் தானே, அதனால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதே போல் உங்கள் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்பட்டுருக்கலாம். இவ்வளவு நாள் இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்ட்டு மனதளவுலேயே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்களும் இருக்காங்க. இனிமேல் அதெல்லாம் எந்த கவலையும் இல்லைங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்யக்கூடிய காலங்கள் அதுதான். அதே போல் முன்பை விட இப்போ வந்து பிரகாசமாக இருப்பீங்க. உடம்புலையும் ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். உடற்பயிற்சி அதிகமாக பண்ணுங்கள். அது இன்னும் நல்லா உங்களுக்கு உங்களோட தோற்றத்தை மாற்றி கொடுக்கும். இதை மாதிரி உங்களையே நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கணும்னு நினைங்க. உற்சாகமாகவே இருங்க. நீங்கள் இருக்கலைனாலும் அது இருக்க வச்சிடும். அதனால் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஆள் வருவாங்க. எல்லாம் வெளியே இதெல்லாம் சுற்றுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏதாவது பழைய கதைகளை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வருவாங்க. அதனால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வெளியே போயிடும். நீங்கள் புதிய ஆளாக இனிமேல் இருப்பீங்க. அதே போல் இப்போ விரைய செலவு நடந்துட்டு இருந்துச்சிங்க இல்லைங்களா, இப்போ பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய காலகட்டம் இது. இப்போ ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களோட பணம் வந்து இனிமேல் எங்கேயும் விரயம் ஆகாதுங்க. விரயம் ஆகாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் வந்து சேமிப்பு வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு நிறைவான அமைப்பு ஏற்படுங்க இது. அடுத்ததாக இந்த திரிகிரகி ராஜயோகத்தில் பலன் பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. தனுசு ராசி படாத பாடுபட்டு துன்பத்தையே அவங்க இன்பமாக ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள், அதாவது 7:30 நடந்ததாக இருக்கட்டும், அடுத்த 7:30 முடிஞ்சுமே அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்தாலுமே கவலைகள் வந்தாலுமே அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து அதிலிருந்து தெளிவு ஏற்பட்டு இப்போ ஒரு ஞானி மாதிரி இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் ஏற்பட்டுருச்சுங்க. எதெல்லாம் செய்தால் தப்பு, எதெல்லாம் செய்தால் சரி, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ராஜ பலன் கிடைக்கும்போது, யோக பலன் கிடைக்கும் பொழுது அவங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக்குவாங்க. இந்த ராஜயோகத்தில் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு கஷ்டத்தையே உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் ஒன்றாக சேரும் பொழுது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அவங்க எது தொட்டாலுமே இனிமேல் வந்து வெற்றி தாங்க. இப்போவே இந்த ஜனவரியிலேருந்தே அவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனை தான் கிடைச்சிட்ருக்கு. ஓரளவுக்குன்னு இல்லை, எல்லாமே நற்பலனாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னும் மாற்றம் ஏற்படாமல் இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு இதுதாங்க. இதுக்கப்புறம் மார்ச் இறுதியில் உங்களுக்கு 3 கிரகங்கள் மீனத்தில் வந்து சேரும் பொழுது உங்களுக்கான பலன் எல்லாம் அமோகமாக இருக்குங்க. ஏன்னா குரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ராசிங்க. ஒன்று மீன ராசி, இன்னொன்று தனுசு ராசி. இவங்க 2 பேருமே நட்பு கிரகங்கள் தாங்க. அதனால் இந்த 2 ராசியில் எந்த பிரச்சனை வந்தாலுமே ஒருத்தவங்க அதுக்கு வந்து சரியான சப்போர்ட் கொடுத்துக்குவாங்க. இப்பொழுது 3 கிரகங்களும் ஒன்றாக மீனத்தில் அமர்ந்து தனுசுக்கு அத்தனை நற்பலனையும் அள்ளி கொடுத்துட்ருக்குதுங்க. அவங்க இனிமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே சந்திக்க போகிறாங்க. இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டத்தையே தாங்கிக்கிட்டதுனால இந்த சந்தோஷத்தை ஏற்றுக்க அவங்க கொஞ்சம் ஏற்றுக்கணும். சும்மா வியாக்கியானம் பேசிக்கிட்டு சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு ஞானி போல் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு சாதாரண மனுஷ நிலைக்கு வாங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கலாம். தனுசு ராசிக்கு இந்த 4வது வீட்டில் மீன ராசியில் இந்த 3 கிரகங்கள் சேரும் பொழுது அமைப்பு அப்படி அவ்வளோ இருக்குதுங்க. இதை மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருந்தா இவங்க இதுக்கு முன்னாடியே இவங்க நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பை
வாழ்ந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, இவ்வளவு காலம் கழித்து இவ்வளவு காலம் ஆகும், இத்தனை காலங்கள் எடுக்கும், ஒரு செயலும் இத்தனை காலங்கள் ஆகுன்ற மாதிரி இப்போ இவங்களுக்கான நற்பலனை கிடைக்கிறதுக்கு இந்த 3 கிரகங்கள் மீனராசியில் உட்கார்ந்துருக்குறாங்க. கணவன் மனைவி பிரிந்து இருந்தவர்களாக இருந்தால் கூட இப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பேசி மட்டும் பாருங்கள், அவங்க வந்துடுவாங்க. அவங்க நீங்கள் பேச மாட்டீங்களான்னு தான் காத்துட்ருப்பாங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்தில் நீங்கள் வந்து அமைதியாக இருப்பீங்க. வேண்டாங்க, விட்டுட்டு போய் பேசி பாருங்கள். உங்கள் கூட அவங்க வந்து சேர்ந்து வாழும் பொழுது இன்னும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தானே இருக்கும். தனிமை என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்காதுங்க. அது நம்மளுக்கு ஞானத்தை மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் நாம் குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா ஞானம் பெருசு இல்லைங்க, நமக்கு நிம்மதி சந்தோஷம்தான் வேணும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் உங்களோட துணைக்கிட்ட நல்லபடியாக பேசுங்க. பிரிஞ்சு இருந்தாலுமே அவங்க பெரியவங்களை யாரையாவது வச்சு பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு அவங்க சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு குடும்பம் நல்லபடியாக அமையறதுக்கான வழிவகையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தாங்க இருக்குது. போனது போகட்டங்க, இனிமேல் நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கோங்க. வாழ்க்கையை ஒரு அனுபவித்து வாழுங்க. எப்பயுமே ஒரே அப்படியே தவமுனிமர் மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இனிமேல் இருக்காதீங்க. வாழ்க்கையை அனுபவிங்க. நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கள் தான். இப்போ இருக்கிறத விட மார்ச் கடைசியில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த வேலை செய்யணும் அப்படியே ஆர்வமாக இருப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. வருவாய் அதிகரிக்குங்க. உங்களுக்கு இப்போ சம்பள உயர்வு ஏற்படும். நீங்கள் எந்த வேலை செய்தாலுமே அதிலிருந்து பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் பிரச்சனைகளை முக்கால்வாசி நம்ம சரி பண்ணிடலாம். பொருளாதாரம் சரியாக இல்லாததுனால தானே இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் சரியாயிடும். பொருளாதாரம் இருக்கிறவங்களா இருந்தால் வேறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவங்களுக்கும் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறா போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒரே பிரச்சனையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுவதும் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு உடல் அளவில் இருந்திருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்திருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இருந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். இது எல்லாமே இப்போ சரியாயிடுங்க. உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், குழந்தை பேர் ஏற்படும். வேலை இத்தனை காலம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் வெற்றி அடையலாங்க. வயதுக்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து அத்தனையும் மார்ச் கடைசியிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிடுதுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, தொட்டது துலங்கும். செய்கிறது அத்தனையும் நற்பலனாக இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கடவுளோட அருள் உங்கள் பக்கத்திலே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. கடவுளோட அனுகிரகம் இருந்தாலே போதுங்க, நம்ம அத்தனையும் வெற்றி அடைஞ்சிடலாம். 3வதாக திரிகிரக ராஜயோகத்தில் பலன் பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க. மீன ராசிக்கு தான் மீன ராசியிலேயே தான் வந்து 3 கிரகங்களும் ஒன்றா அமருது. இதை மாதிரி அமரும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலனை மீன ராசிக்கு இந்த முறை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமோகமான பலனையும் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பணம் கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்த வேலைக்கு ஏதோ செய்தோம், அவ்வளோ உழைப்பு போட்டாலும் 10ல் 1 பங்கு உங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சாலும் சரி, கூலியாக கிடைச்சாலும் சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் அத்தனையும் தொட்டது துலங்குங்க. பணம் அதிகப்படியாக வரும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும். பெரும் தொகை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பணமே வராதவங்களுக்கு கூட இப்போ பணம் வந்து உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றும். நல்லது நடக்கும். மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கலாம், தைரியமாக இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டத்துலேயோ கவலையிலையோ இருந்தவங்க கூட அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டவங்க கூட இப்போ இந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கோங்க. எல்லா கவலைகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கினாலும் சந்தோஷம் வரும்பொழுதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு நல்ல பலன் இப்போ கிடைக்குதுங்க. மார்ச் இறுதியில் 3 கிரகங்களும் ஒன்றாக சேரும் பொழுது சிறப்பாக இருக்குதுங்க. அத்தனையும் நற்பலனாக கிடைக்குது. வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் ரொம்ப ஏற்றமாக இருக்குதுங்க. இது வரைக்குமே விற்காமல் இருக்குது பொருள், வாங்கி போட்டு இத்தனை நாள் ஆயிடுச்சு, இதனால் எனக்கு ஒரு லாபமும் இல்லை, இதுக்கு வட்டிக்கு கூட எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, லாபம் கிடைக்கல, போட்ட முதலே கிடைக்கலன்றவங்க கூட இப்போ உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எந்த இடத்துல நீங்கள் வந்து
வியாபாரம் பார்த்தாலுமே அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது, சிறப்பாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படும், உறவினர்கள் ஒற்றுமை ஏற்படும். சொந்தக்காரங்க முன்னாடி இவ்வளவு நாள் நீங்கள் இப்படி கூனி குறுக்கி இருந்தாலுமே இப்போ தலை நிமிர்ந்து நடக்கலாங்க. உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா திருப்பி சொல்லுங்கள், நீங்களும் ஒன்றும் சரி கிடையாது, என்னையை நீங்கள் தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே கிடையாதுங்க. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருத்தவங்க சின்னதாக அவங்களுக்கு ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சி, பொருளாதாரத்தில் கொஞ்சம் தாழ்ந்துட்டாங்கன்னா அடுத்தவங்களை குறை பேசுகிறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும் பொழுது அவங்களே அதை கூனி குறுங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி தப்பு நடந்தால் தட்டி கேட்குறவங்க யாருன்னு பார்த்தா இந்த மீனராசிக்காரங்க தான். இவ்வளவு நாள் கேட்டு எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்கள்ல, இப்போ நீங்கள் கேட்டது தான் சரின்னுட்டு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. அப்போ நீங்கள் எங்கே போய் பேசினாலும் உங்களுக்கு வாக்குக்கு ஒரு உறுதியான அமைப்பு ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான்னு மற்றவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி தானே. நம்மளை எல்லாரும் மதிக்கிறது, புகழ், பணம் எல்லாம் சேரும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அது இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மார்ச் இறுதிக்கு அப்புறமே உங்களோட வாழ்வாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலும் அத்தனையும் சரியாக போய் எந்த கவலையும் இல்லாமல், ஓரளவுக்கு கவலை இல்லாமல் இருந்தாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்கள் இப்போ திருமணம் செஞ்சுக்கலாங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஒரு ஜாதகக்காரர்கிட்ட பார்த்துட்டு இப்போ நான் திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. 7.5 சனி நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்குங்க, நல்லாவே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அது விரயம்ன்றது சுப விரயமாக நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது இன்னும் சிறப்பாக தானேங்க இருக்கும். உடம்பு நல்லா இருக்கும். அதாவது அவங்க செய்த கர்மா பலன் தான் ஏதாவது கொஞ்சம் காமிக்குமேக்கோசரம் அதுக்காக சனியால் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இடிஞ்சிருவங்களாம் பயப்படாதீங்க. நாம் செய்தது ஏதோ சின்ன மிஸ்டேக் இருந்தால் இதெல்லாம் ஆகும். அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா? நமக்கு அதெல்லாம் எதுவும் வராதுன்னு ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நீங்கள் தைரியமாக வச்சுக்கோங்க. இந்த முறை உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டது துலங்கும். எல்லாமே விளங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு போகிறவங்க கூட உங்களை பார்த்தா நல்லா ராசியாக இருக்கிறீங்க, அப்படி சொல்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க. எதுக்காகவும் தாழ்வு மனப்பான்மை மட்டும் வளர்த்துக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுங்க. பிடிக்கலையா விலகிடுங்க. அவங்களா தேடி வந்தால் ஏற்றுக்கோங்க. உங்களை குறை பேசுகிறாங்களா விடாதீங்க. உங்களை குறை பேசுனா நிச்சயமாக விடாதீங்க. என்ன ஏன் குறை பேசுகிறீங்க? ஏன்னா அது உங்களோட மனசையும் உங்களோட நேர்மையையும் அது ரொம்ப காயப்படுத்தும். அப்படிலாம் விடாதீங்க. என்ன தப்பு கண்டீங்க, நீங்கள் என்ன சரியாக இருக்கிறீங்கன்னு கேளுங்க, எதிர்த்து பேசுங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த டைமில் சனி பெயர்ச்சி வருது, சனி 7.5 நடக்குது, அதனால் நாம் பேசுனா தப்பாயிடும். அந்த இடத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா தான் தப்பாக போயிடும். கரெக்டாக பேசுங்க. தப்பாக எடுத்துக்கிட்டு போட்டோம். எதுக்கும் பயப்படாதீங்க. இனி வரும் காலங்கள் அத்தனையுமே நற்பலனை தரதுனால ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பான அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 3 கிரகங்களும் உங்கள் ராசியில் அமரும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க, உறுதியாக இருக்குதுங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 3 ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகத்தால் ராஜயோக பலன் கிடைக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் 3 ராசிக்காரர்களும் வீணாக்காமல் அதற்கான பலன்களை அனுபவிக்க நினைத்தீர்கள் என்றால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 3 ராசிக்காரங்க நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்குதுங்க. ஜனவரி மாதத்திலிருந்தே நீங்கள் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கடைசியில் தான் ஆரம்பிக்கும்னு கிடையாது. முன்னாடியே பிப்ரவரி 15 சூரியனும் பிப்ரவரி 16 சுக்கிரனும் வரும்பொழுதே உங்களுக்கு நற்பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போத்துலேருந்தே நீங்கள் உங்கள் செயலில் முழுமையாக ஈடுபடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடி வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கோங்க. எப்பயுமே ஒரு வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கும் பொழுது அது நமக்கு காலத்துக்கும் நன்மையாக இருக்கும் இல்லைங்களா?
இப்போ இந்த 3 கிரகங்களும் 3 ராசிக்கு நற்பலனை தரதுனால இந்த 3 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதுலேருந்து என்னென்ன செய்யலான்ட்டு பிளானை போட்டுட்டு அதற்கான வழிவகைகளை செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்குதுங்க. கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த 3 ராசிக்காரர்கள் அமோக வெற்றி அடைய போகிறீங்க. எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க, ஜெயமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் தவறாமல் நீங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கோங்க. வெற்றி உங்களுக்காக இருக்கட்டும். எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேனுங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.